அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ பார்க்கும்பொழுது உண்மையிலேயே மனம் வருத்தமாக இருக்குது. கையில் தாம்பாளத்தட்டோட கோவிலுக்கு சென்று வழிபடுகின்ற இந்த பெண் வேறு யாரும் அல்ல, தமிழக வெற்றி கழகம் கட்சியோட முக்கியமான பொறுப்பில் இருக்கின்ற தாகிரா. இந்த பெண் ரீசெண்டாக ராணிப்பேட்டை என்ற தொகுதியிலிருந்து எம்எல்ஏ ஆகிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கோவிலுக்கு சென்று பிரசாத தட்டோட வழிபாடு செய்கிறாங்க. அந்த கோவிலை சுற்றி வலம் வர்றாங்க. அதுக்கப்புறம் சர்ச்சில் போய் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்கிறாங்க. கடைசியாக தர்காவில் போய் பிரார்த்தனை பண்ணுறாங்க. இந்த மாதிரியான செயல்பாடுகள் அந்த உலக ஆதாயத்திற்காக, உலகத்தில் கிடைக்கக்கூடிய புகழ் பெருமைக்காக, பதவிக்காக செய்கிறான்னு தெரியல. அப்படி ஒரு நிலைமை இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கணும், துவா செய்வோம். அல்லாஹ் தன் திருமறைகளை நிறைய இடங்கள் கூறுகின்றான், தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை மன்னிக்க மாட்டேன்னு சொல்கின்றான். அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல அல்லாஹ் கூறுகின்றான், 18வது அத்தியாயம் 103வது வசனம், செயல்களில் நஷ்டமடைந்தோரை பற்றி நான் அறிவிக்கட்டுமான்னு கேட்கிறான். அது யாருன்னா, உலக வாழ்க்கையில் அவருடைய முயற்சி வீணாகிவிட்டது, அவர்களோ தாங்கள் செய்யக்கூடிய செயல் அழகான செயல் என்று நினைக்கிறார்கள் அல்லாஹ் குர்ஆன் கூறுகின்றான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்திலே அவர் செய்யக்கூடிய அனைத்து பலன்களும் உலகத்திலே முடிவடைந்து விடும்.